தீசிஸ் பேப்பர்ஸை சப்மிட் பண்ண போகிறேன். இன்னும் 3 மாதம் தான் என்ன டாக்டர் கார்த்திகன் கூப்பிட போகிறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா பல்லவி? ஹலோ, ஆல் தி பெஸ்ட். கார்த்திக்! சார் கம். பல்லவி, நான் திருப்பி கூப்பிடுறேன். பல்லவி, இப்போ கூட நீ கார்த்திக் கிட்ட சொல்லனா எப்படி? வேணும்னா நான் கால் பண்ணட்டா? வேணாம் நிஷா, அவனுக்கு தெரிஞ்ச பாதியிலே விட்டுட்டு வந்துருவான். இப்ப சந்தோஷமா தான் இருக்கும். யூனிவர்சிட்டியில பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாலதான் அவன் கரியர் ஸ்பாயில் ஆச்சு யாராச்சும் சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. என்னால உன்னை மறக்க முடியல. நீ இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் பல்லவி. இப்ப நீயே வந்துட்ட. உன்னை தேடிதான் வந்தேன். ஆனா உன் கூட வாழறதுக்காக வரல. உங்க ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணாரு. ஹலோ ஹலோ பல்லவி, நான் கார்த்திகோட ப்ரொஃபசர் துரசாமி பேசுறேம்மா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கார்த்திக் எப்படி இருக்கான்? அப்பவே பிஹெச்டி முடிக்கிற ஸ்டேஜ். இப்போ ஏதாவது பெரிய கம்பெனில ஜாப்க்கு ஜாயின் பண்ணிருக்கணுமே. அம்மா, நான் கார்த்திக் பத்தி பேசுறதுக்கு தாம்மா உனக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பிஹெச்டி முடிச்சிங்க வந்து உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்கவே முடியலம்மா. அவனால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியல. அவன் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாம்மா. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவனை வெளியே கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய யூஎஸ் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தம்மா. What are you doing, man? This is the type of work you do in this office? வேலைக்கும் போனா பட் I said get out! I said out! எதுவுமே நடக்கலம்மா. ஓவரா கண்டுபிடி குடிக்கிறாம்மா. ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல. இன்னும் 10 நாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகலன்னா அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அவனோட கெரியரே போயிடுமா. அவனை என்ன நிலைமை சார்? சாரிம்மா சார், கார்த்திக், அப்போ ஒரு ஆறுதலுக்கு தான் என்ன பார்க்க வந்தல்ல. நத்திங் பட் சிம்பத்தி. அப்படி இல்ல கார்த்திக். அப்புறம் வேற என்ன பல்லவி? நான் உண்மையை சொல்லவா, உன்னால என்ன மறக்க முடியல. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க குடும்பத்துக்காகவும் ஊருக்காகவும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மனசுல வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ நடிக்க வேணாம் பல்லவி, நான் இருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்போவே இந்த நிமிஷமே நம்ம இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்.
எனக்காக பேசல, நமக்காக பேசுறேன். என் மனசுல இருக்கதான் உன் மனசுலயும் இருக்கு பல்லவி. வெளியே சொல்லதானே தயங்குறேன். புரியுது. நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ்றதுக்கு ஒருத்தரோட தைரியம் இருந்தா போதும். வா பல்லவி. ஐயோ, உனக்கு புரியல கார்த்திக். ஐம் ஹாப்பி வித் அருண். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த கனவும் இல்ல. மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை விட அருணோட அன்பு எனக்கு பெருசா தெரியுது. நீ பொய் சொல்ற பல்லவி. உன் பொய் நம்ம 2 பேருக்கும் உதவாது. உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் இல்ல. இல்ல. அப்ப என்ன பார்த்து சொல்லு. என்ன பாரு பல்லவி. இப்போ நீ என் மனசுல இல்ல. அப்ப ஏன் வந்த? நான் இப்படி போன உனக்கு என்ன? நான் வேலை இல்லாம போறேன், பைத்தியம் பிடிச்சி செத்து போறேன். உனக்கு என்ன வந்தது? அப்படி நடக்க கூடாதுன்னு தான் வந்தேன். அன்னைக்கு நம்ம காதலை விட உன் கரியர் முக்கியம் நினைச்சுதான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா எதுக்காக அந்த முடிவு எடுத்தேனோ அதுவே நடக்கலைன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா. நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷம்? கார்த்திக், எத்தனை நாளானாலும் பரவாயில்ல பல்லவி. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கார்த்திக், நான் சொல்றது கேளு கார்த்திக். சொல்றது கேளு கார்த்திக். வேற level மச்சி. வேற level மச்சி. Congrats. Pallavi? Are you all right? Pallavi? நான் இன்னைக்கு கார்த்திகை பார்த்தேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கார்த்திகை பத்தி சொன்னப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். And it's all because of you. ஆனா கார்த்திக், நான் சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு அவனையே சீரழிச்சிட்டு இருக்கான். அவன் எப்படியெல்லாம் வரணும்னு நான் நினைச்சேனோ அதுக்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எனக்கு தோணுது. And I feel really guilty about it. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் எப்படி இருக்கேன்னு அவனா நினைச்சுக்கிட்டா எப்படி? இங்க நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அருண், அவன் பார்க்கணும். உன் கூட சந்தோஷமா வாழறத அவன் பார்க்கணும். அதுதான் அவனோட எண்ணத்தை மாத்தும், அவன் கூடிய நிறுத்தும். ஒரு 10 நாள் கார்த்திக் நம்ம வீட்லயே இருந்தா அவனுக்கு எல்லாமே தானா புரியும். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பல்லவி, எனக்கு வேற யார் பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ தான் முக்கியம். கார்த்திக் நம்ம கூட 10 நாள் தங்குறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா அது ஒன்று சந்தோஷப்படுத்தும்னா அவனை தாராளமாக வர சொல்லு. ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். கம், லெட்ஸ் செலிப்ரேட் யுவர் பர்த்டே. Thank you so much. It's okay. Thank you so much. It's okay. எது? நான் உன் வீட்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்கணுமா? கார்த்திக், நான் இங்க சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு நீ உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. ஒரு 10 days
எங்க கூட இருந்து பாரு, பக்கத்துல இருந்து பாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ரெட்ட வாழ்க்கை வாழல. நானும் வரணும் ஒரே வீட்ல ஒரே வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நீ புரிஞ்சுப்ப. புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ திரும்ப வேலைக்கு போ. ஸ்டார்ட் a நியூ லைஃப். மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு நீ அங்க நடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருவியா? பாத்தியா பல்லவி, உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். அதனாலதான் சைலண்டா இருக்க. சரி கார்த்திக், நீயே இங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்க. நான் வரேன். 10 நாள் உன் கூடயே இருக்கேன், உன் வீட்டுல. பல்லவி, லவ்ல செகண்ட் சான்ஸ் இல்லைன்னு சொன்னல, இப்போ நீ எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற. இந்த தடவை நான் உன்னை விட்டு போக மாட்டேன். See you soon. Run, பல்லவி. கார்த்திக், ஹாய். பல்லவி. அருண், கார்த்திக். கார்த்திக். ஹாய். உள்ள வாங்க. கம் கம். நான் அமுல் பேபி சரடிலாமா? ஆ ஹே கார்த்திக், குட் மார்னிங். காஃபி. வந்து நீயே போட்டுக்கோ. எது? இத்தனை நாளா பேச்சுலரா இருந்துட்டு ஒரு காஃபி கூட போட தெரியாதா? ஐ திங்க் யூ ஷுட் லேர்ன் டு மேக் யுவர் ஓன் காஃபி. அருண் காஃபி கேட்டா இப்படி தான் பண்ணுவியா? போட்டு கொடுப்பல. கார்த்திக், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, காஃபி கிடைக்கும். அப்போ காஃபிக்காக தான் பல்லவி கல்யாணம் பண்ணியா? திஸ் இஸ் டூ மச். நான் பல்லவி சமைக்க டைம் இல்லையா? ஒரே பச்சையா இருக்கு. கார்த்திக், திஸ் இஸ் மூசா மூசா சாலட். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அருண் இஸ் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். இந்த மூசா மூசாலாம் நம்ம ஊர்ல நோயாளிங்க தான் சாப்பிடுவாங்க. ஓ ஐம் சாரி. அருணுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீயும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு மாற பாரு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன் பல்லவி, நீ பொங்கல் செய்வியே, இப்போல்லாம் செய்யறதே இல்லையா? யூ நோ வாட் அருண், பல்லவி எனக்கு செஞ்சு தருவா பார் பொங்கல். ஆடட, அதில் அப்படியே நெய்யை ஊற்றி மிளக போட்டு அப்படியே முந்தி பருப்பு மெலோட்டமாக தூவி விட்டா சும்மா பஞ்சி மெத்த மாதிரி மெதன்னு இருக்கும். அது அப்படியே வாயில போட்டா கடைசியில் ஏதோ ஒன்று போடுவே. என்னது இது? மல்லிகைப்பூவா? இல்லை பொங்கல்ல மல்லிகைப்பூவா? இல்லை ஃபினிஷிங் வச்சுக்கணும். அது மல்லிகைப்பூ இல்லை, கொத்தமல்லி. கொத்தமல்லி. இப்போல்லாம் அதெல்லாம் செய்யறதே இல்லையா? அதெல்லாம் ஒரு டைம் இல்லை. பல்லவி, எனக்கு பிடிச்சதுதான் நீ சமைக்கணும்னு இல்லை, உனக்கு பிடிச்சதே நீ சமைக்கலாம், நான் சாப்பிட்றேன். அப்படி இல்லை அருண், இதெல்லாம் உனக்காக பண்ணல, நமக்காக பண்றேன். மூசா மூசா எல்லாரையும் Excuse me. காப்பாத்துப்பா. கணவனே கண்கொண்ட தெய்வம், மணாளனே மங்கின் பாக்கியம். சின்ன வயசுல பார்க்காத படம். பொண்டாட்டி மாதிரி சூப்பரா நடிக்கிற. கார்த்திக், டோன்ட் பி டூ ஸ்மார்ட். பல்லவி, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். அப்ப நானு? கார்த்திக், இது ரொம்ப அமைதியான இடம். நீ வீட்டில் உட்காந்து புக்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், இன்ஃபேக்ட் மெடிடேஷன் கூட பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் யூ நீட் இட். என்னது? நான் வீட்டுக்கு வந்து விருந்தாளியா இல்லை வாட்ச்மேனா? அதெல்லாம் முடியாது, என்னால் தனியாலாம் இருக்க முடியாது. ஒன்று நான் உன் கூட வரேன், இல்லை அருண் கூட போகிறேன். 2 பேரில் யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.